என்ன ஒரு வில்லத்தனம். குடியுரிமையை பறிச்சு வீட்டுல இருந்து விரட்டினா பாலைவனத்தை ஆக்கிரமிக்கிறாங்களே. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த அனைத்து உறவுகளுக்கும் இனிய மதிய வணக்கம். குவைத் குடியுரிமை டிஎன்ஏ மூலம் மற்றும் ஒவ்வொரு வகையிலையும் பிரித்து செக் பண்ணி தொடர்ந்துமே பார்த்திங்கன்னா குடியுரிமை பறிக்கப்பட்டுக்கிட்டு இருக்குது. இந்த குடியுரிமை பறிக்கப்பட்டவங்க அவங்களுக்கு ஒரு மாத காலம் அவகாசம் கொடுப்பாங்க குவைத் கவர்மெண்ட்டால். அதாவது ஜஸ்ட் 1 month. அந்த ஒரு மாத காலக்கெடுவுக்குள்ளே அவங்க என்ன செய்யணும்னா அவங்களுடைய அந்த ஸ்டேட்டஸ், அதாவது அவங்களுடைய பேங்க் பேலன்ஸாக இருக்கலாம், அவங்களுடைய பிஸ்னஸ் கேட்டகரியாக இருக்கலாம், அவங்களுடைய மற்ற வியாபாரத்திலிருந்து தொழிலாளர்கள் ரீதியான அனைத்து வேலைகளையும் கம்ப்ளீட் பண்ணிடணும். அதாவது தொழிலாளர்களை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதா இருந்தால், பிஸ்னஸை இன்னொருத்தருக்கு கைமாற்றுறதா இருந்தால், இல்லை சேல் பண்ணுற மாதிரி இருந்தால், பேங்க்கில் உள்ள கணக்கு வழக்குகள், மற்ற எல்லா விடயங்களில் இருந்தும் அவங்க கம்ப்ளீட்டாக அவங்களுடைய குவைத்துக்கு இருக்கக்கூடிய சம்பந்தத்தை முடிச்சு கொள்ளணும். இதில் பார்த்திங்கன்னா டிபோர்ட் பண்ண பட இருக்கிறவங்க, அதாவது குவைத் நாட்டில் இருந்து நாடு கடத்தப்பட இருக்கிற குவைத்திகள் அல்லாத குவைத்திகள் மாதிரி ஃபேக்காக ரெடி பண்ணி அல்லது ஃபோர்ஜரி பண்ணி பணம் கொடுத்து குவைத்து குடியுரிமையை பெற்றவங்க. இதில் ஒரு சிலர் பார்த்திங்கன்னா இந்த கேட்டகரியில் இருந்து அவங்களுக்கு மனைவி கணவன் என்ற அந்தஸ்து இருக்கிறவங்க இந்த நாட்டிலே தொடர்ந்தும் காலமெல்லாம் இருக்கலாம். அவங்களுக்கான சலுகைகள் பார்த்திங்கன்னா 175% குறைக்கப்படும். அதாவது சாதாரணமாக குவைத் கவர்மெண்ட் அவங்களுக்கு இதுக்கு முன்னாடி 1500 தினார் சம்பளம் கொடுத்துருந்தாங்கன்னா இனிமே அது ஒரு 350-400 தினாராக குறைஞ்சிடும். அதே போல் அவங்களுக்குரிய சலுகைகள் இந்த குவைத்தில் அரசாங்கத்தால் வழங்கப்பட்ட மானிய சலுகைகளாக இருக்கலாம், தொம்மீனாக இருக்கலாம், இன்னும் சில விடயங்களாக இருக்கலாம், எல்லாமே நீக்கப்படும். இதில் இன்னொரு முக்கியமான விடயம், இவங்க இதுக்கு பிறகு இப்போ நீங்கள் சாதாரணமாக காதிம் ஷூன் அக்காமா வச்சுருக்கீங்க இல்லையா, உங்களுடைய அக்காமா மாதிரி அவங்களுக்கு அஜ்னபி அப்படின்ற கேட்டகரி அக்காமா தான் இதுக்கு பிறகு கொடுப்பாங்க. இது இப்போ நான் ஏன் இந்த காரணத்தை சொல்கிறேன்னா, இப்போது 2030 வரைக்கும் எங்களுடைய பாபாவுடைய 2வது மனைவி லெபனான் நாட்டுக்காரங்க, அவங்க 2வது திருமணம் முடித்தவங்க. இதுக்கு முன்னாடி குவைத் பாஸ்போர்ட், குவைத் எக்காமா 2030ஆம் ஆண்டு வரைக்கும் எக்காமா. இப்போ நான் நினைக்கிறேன் 2 வருஷத்துக்கு முன்னாடி தான் நாங்கள் அடித்தோம். 2 வருஷம் அல்லது 1 வருஷத்துக்கு முன்னாடி நான் நினைக்கிறேன் எக்காமா அடிச்சுட்டு வந்தோம். அவங்களுக்கு 2 வருஷம் 2030 வரைக்கும் எக்காமா இருக்குன்னு பாபா காட்டினார். அதுக்கு பிறகு இப்போது அவங்களுடைய மகள் குழந்தைகளுக்கு ஒரு பிரச்சனை இல்லை, குழந்தைகள் குடியுரிமை பெற்றவங்க தான். மனைவிக்கு அல்லது கணவனுக்கு தான் பிரச்சனை. இப்போ இந்த மாமா ரீசெண்டாக மகள் இதுக்கு போயிருந்தாங்க, மான்செஸ்டரில் படிக்கிறதுக்காக கூட்டிகிட்டு போனாங்க காலேஜுக்கு. அங்கே விட்டுட்டு 2.5 மாதம் கழித்து மறுபடியும் குவைத்துக்கு ஏர்போர்ட்டுக்கு வந்தவங்க. அப்புறமா பாபா உடனே திருப்பி வண்டிக்கு வந்தார். ஏர்போர்ட்டுக்கு போனவர் வண்டியோட வீட்டுக்கு போகணும். வீட்டுக்கு போயிட்டு அப்புறமா நிறைய ஃபைல் டாக்குமெண்ட்ஸோட திருப்பி ஏர்போர்ட்டுக்கு போனார். ஏர்போர்ட்டுக்கு போய் அங்கே இருந்து ஒரு 2 hour கழித்து தான் வெளியே வந்தாங்க. வாகனத்துக்குள்ளே கரிச்சு கொட்டிக்கிட்டே இருந்தாங்க. என்னடா இவ்வளவு காண்டில் இருக்கிறாங்களா, என்ன ஆச்சு அப்படின்னு பார்க்கும்போது நான் என்னை லைனில் உட்கார வச்சுட்டாங்க, ஹத்தாமாரோட உட்கார வச்சுட்டாங்க. அப்படி பண்ணாங்க இப்படி பண்ணாங்கன்னு அவங்க புலம்பிக்கிட்டே வந்தாங்க. அப்புறமா பாபா தனியாக வரும்போது தான் சொன்னார், இதுதான் பிரச்சனை. அக்காமா இப்போ என்ன செஞ்சோன்னா, கடந்த வியாழக்கிழமை இப்போ அக்காமா அடித்தோம். அப்போ எங்களுடைய ஹவுஸ்மேட் சிஸ்டருக்கு அக்காமா அடிக்கும்போது பாபா சொன்னார், அங்கே போகணும், ஷூனில் அக்காமாத்துக்கு போகணும். நீங்கள் அக்காமா இல்லாதவங்க கடைசியாக போய் சீல் வச்சாங்களே ஒயிட் பாஸ்போர்ட்டை கொண்டு போய், அந்த ஷூனில் அக்காமாத்துக்கு போகணும் அப்படின்றாரு. சரின்னு கூப்பிட்டு போனேன். அங்கே போன பிறகு அக்காமா அடிச்சுட்டு வந்தேன் மாமாவுக்கு அப்படின்னு சொன்னார். அக்காமா அடிச்சிங்களா? இப்போ நம்ம கிட்டத்தில் தான் அடித்தோம் அப்படின்னு சொல்ல, இல்லை அக்காமா அது முடிஞ்சிருச்சு, இனி அவங்க குவைத்தி அக்காமாவில் இருக்க முடியாது, லெபனானி அக்காமாவில் தான் இருக்கணும். பாஸ்போர்ட்டும் லெபனானி பாஸ்போர்ட் தான் இனி யூஸ் பண்ணணும், குவைட்டி பாஸ்போர்ட் யூஸ் பண்ண முடியாது அப்படின்னு சொன்னார். அப்போ அது மாதிரி தான் இப்போ நிறைய பேருக்கு சிச்சுவேஷன் இருக்குது. ஆனால் அவங்களுக்கு இங்கே இருக்கலாம்,
சம்பளம் வந்து முன்னாடி நான் நினைக்கிறேன் அவங்களுக்கு ஒரு 1000 சில்லற வந்துச்சு. ஆனால் இப்போ ஒரு 400-500 தினார் தான் வரும்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி சிச்சுவேஷன் மாறிட்டு இப்படியானவங்களுக்கு அக்காமா மாற்றி இங்கே இருக்கலாம். ஆனால் ஃபோர்ஜரி பண்ணியிருப்பாங்க இல்லையா, நிறைய பேர் பிடிப்படுறாங்களே ஃப்ராட் பண்ணி, அப்படி பிடிப்பட்டவங்களுக்கு குவைத்தில் இடம் இல்லை. தலாபர்ரா மாசலாம். அப்படியானவங்கள்ட்ட வேலை செய்யக்கூடிய தொழிலாளர்களுக்கும் பிரச்சனை. அவங்க தெரிஞ்சு அதை அடித்து எல்லாம் செஞ்சிட்டாங்கன்னா ஓகே, அப்படி இல்லாத பட்சத்தில் பிரச்சனை வரும். அந்த ஒரு மாதத்துக்குள்ளே அவங்கள அந்த ரிலீஃப் பண்ணலைன்னா. அப்போது அதே மாதிரி வெளியில் அக்காம அடிச்சிருக்கிறவங்களுக்கு அதில் மிகப்பெரிய ஒரு ரிஸ்க். அதையும் தாண்டி உங்களுடைய மொபைல் ஐடியில் நீங்கள் இடைக்கிட செக் பண்ணிக்கொள்ளலாம். மொபைல் ஐடி ப்ளஸ் சஹல் அப்ளிகேஷன் ரெண்டுலேயுமே நோட்டிஃபிகேஷன் வரும். கஃபீலோடைய அக்காமா கேன்சல் ஆகிடுச்சு, உங்களுக்கு இந்த கால பீரியட்டுக்குள்ளே நீங்களும் உங்களுடைய ஸ்டேட்டஸை சேஞ்ச் பண்ணிக்கோங்க அப்படின்னு. இதில் காமெடி என்னென்னா, வீடியோ கடைசியில் அட்டாச் பண்ணுறேன். அந்த வீடியோ பார்த்ததுலேருந்து எனக்கு புகையறிடுச்சு. அவர் வாய்ஸு போட்டிருந்தாரு, வாய்ஸை ப்ளே பண்ணலை. இவனுங்க என்ன பண்ணியிருக்காங்க, நிறைய பேர் இப்படி அக்காமா சீல் பண்ணி அக்காமாவெல்லாம் எடுத்த பிறகு இந்த நாட்டை விட்டு போக முடியாத சிலர், போக விரும்பாத சிலர், குளிர்காலம் தானே இப்போ அங்கங்கே கூடாரம் டென்ட் எல்லாம் அடிக்கிறாங்கல்ல, அப்படி ஒரு டீம் என்ன செஞ்சுருக்குது, போய் டென்ட் அடித்து உட்காந்துட்டாங்க. வீடு இல்லை, ஜார் இல்லை, வாடகை இல்லை, காசு இல்லை கையில், இனி ஒன்றும் பண்ண முடியாதுன்னு ஒவ்வொரு இடங்களில் போய் டெண்டை போட்டு உட்காந்துட்டாங்க. என்னடா இது, இன்னும் நாங்கள் சீசன் ஆரம்பிக்கவே இல்லை, பதிவு செய்யவே இல்லை, ரெஜிஸ்ட்ரேஷன் ஆரம்பிக்கல, இதுக்கடையில் இவ்வளோ தூரத்தில் இந்தந்த இடங்கள்லாம் நிறைய டென்ட் வந்துருச்சு எப்படி அப்படின்னு முனிசிபாலிட்டி போய் உள்ளே பூந்து செக் பண்ணினா எல்லாமே ஃப்ராடு பசங்க. அவ்வளோ பேரையும் விரட்டி விட்டுட்டு எத்தனை கூடாரத்தை வந்து ஃபுல்லாக அடித்து நகர்த்தி விட்டாங்க கோயத்துறை முனிசிபாலிட்டி. அந்த வீடியோ வீட்டில் அட்டாச் பண்ணியிருக்கேன், வீடியோ பாருங்கள். இதுதான் நிலைமை. அக்காமா பாபா மாமா கேன்சல் ஆகிடுச்சுன்னா ஒன்று அவங்களுடைய காதிம் அக்காமாவிலேயோ அந்த காதிமில்ல சாரி அஜ்னபி அக்காமாவுக்கு அவங்க மாறிட்டாங்கன்னா அவங்களுக்கு ஸ்டே பண்ணக்கூடிய வாய்ப்பு இருந்துச்சுன்னா அவங்க இருப்பாங்க. இல்லையா இதெல்லாம் வரணும். இதுதான் சிச்சுவேஷன். பாருங்கள், திருட்டு பயிர்கள் எவ்வளோ இடத்தை ஆக்கிரமிச்சிருக்காங்கன்னு.